வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு ஷேர் பண்ணணும். நீங்கள் அந்த ட்ரேடிங் வியூ ஐடியை ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படின்னு என்னுடைய டூல் வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூவில் வந்து விசிபிளாக இருக்கும். நான் அதுக்கு அசஸ் கொடுத்துருவேன். சரிங்களா? உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடி வந்து நீங்கள் சிஸ்டமில் பார்க்குறீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும், மொபைலில் பார்க்குறீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். ஓகேவா? tradingview.com போயிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் லேப்டாப்பில் இருக்கும், ரைட் சைடில் வந்து மொபைலில் தெரியும். ஓகேவா? ஸோ ட்ரேடிங் வியூ ஐடி கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் வந்து ஆக்சஸ் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டோடைய இனிஷியல் ஸ்டார்டிங் எப்படி வந்து மார்க்கெட் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட், அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து எப்படி வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ரியாக்ட் ஆகுது, நம்ம இதை யூஸ் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு எப்படி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர், ஒரு மந்த்லி வைஸ் ப்ராஃபிட் அண்ட் குவார்ட்டர்லி பேஸ்ட் ப்ராஃபிட்டாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். பட் இது நீங்கள் பார்க்க பார்க்க ரொம்ப மோட்டிவேட் ஆகிடுவீங்க. மார்க்கெட்டோடைய மார்க்கெட்டை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வமே வந்து இது மூலமாக தான் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? சரி, ஃபைன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ரெகுலராக வந்து என்னுடைய வீடியோவில் வந்து சில இடத்துல வந்து ஸ்டோரி சொல்லியிருப்பேன், மோட்டிவேஷனாக இருக்கும். சில இடத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்குறது வந்து எதுவுமே போஸ்ட்மார்ட்டம் கிடையாது, எல்லாமே நம்மளுடைய ரூல் படி தான். இதில் வந்து கிராஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிறது. ஏன்னா சிலருக்கு வந்து முடிஞ்சு போன மார்க்கெட் கிடையவே கிடையாது. முடிஞ்சு போன மார்க்கெட்டில் நம்ம எதுவுமே பார்க்கல. நம்ம முடிஞ்சு போன மார்க்கெட்லேயும் இது கிராஸ் ஆனால், லைன் கிராஸ் ஆனால், லெவல் கிராஸ் ஆனால் வாங்குகிறோம், அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோம், அதுக்கு கீழே இதை வைக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் மார்க்கெட்டுன்னு எதை வந்து உண்மையாலுமே மீன் பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்டர்ன் வரைவாங்க. இதை வந்து நான் வந்து கிளாசிக்கல் பேட்டர்ன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த பேட்டர்னை வந்து வரைஞ்சி அந்த பேட்டர்னுக்கு வந்து ட்ரையாங்கிள் டார்கெட் வந்துருச்சு, ரெக்டாங்கிள் டார்கெட் வந்துருச்சு, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இதில் வந்து நிறையா வந்து எனக்கு வந்து முரண்பாடுகள் இருக்குது. ஸோ அதை பண்ணுறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் பர்சனலாக வந்து அதுக்கு வந்து அகெயின்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் எப்படின்னா நமக்கு வந்து ஒன்று வந்து தெரியாது, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருக்கு பார்த்தியா, அழகாக வந்திருக்கு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி போகும் மைண்டு. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் தவிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ரிலேட்டடாக நிறையா வீடியோ நான் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? சரி, இன்றைக்கி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக டெப்த்தாக எந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். புதுசாக இருக்கிறவங்களுக்கு இல்லை கொஞ்சம் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. பட் எவ்ரிதிங் இஸ் ஃபேக்ட். ஓகேவா? இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் வந்திருக்கும். யாருக்காவது வரலை அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், மோஸ்ட்லி வந்திருக்கும். ஓகேவா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு மார்னிங் ஒரு 9:12 வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா 40 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நிஃப்டியோடைய வைப்ரேஷன். ஆக்சுவலி இந்த சீக்வன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வந்து வைப்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். வைப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட்டோடைய பல்ஸ். இப்போ நமக்கு எப்படி ஹார்ட் பீட் பல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மார்க்கெட்டோடைய ஹார்ட் பீட். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணுன்னா வைப்ரேஷனுங்கிறது மார்க்கெட்டோடைய ஹார்ட் பீட். அதில் இன்றைக்கி நான் கொடுத்துருந்தது என்னென்னா 40 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஹார்ட் பீட்டு. 22983 இதுதான் வந்து கரெக்டான இடம் புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கு அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். மார்க்கெட் வில் ரியாக்ட் எவ்ரி 40 பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு 40 பாயிண்ட்ஸுக்கும் தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும், ஏன்னா அதுதான் அதோடைய ஹார்ட் பீட். ஓகேவா? இதுதான் வந்து என்னுடைய நான் இது கொடுத்துருந்தேன். கொடுத்தது வந்து 9:12. நான் கொடுத்து இம்மீடியட்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்கேலிங் எடுத்துக்கிறேன், ப்ரைஸ் ரேஞ்ச். இதுதான் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே. ஓகேவா? இதை நான் வந்து 5 மினிட்ஸில் இருக்கிறனால சில பேருக்கு வந்து அது இதோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன்னி தெரியாது. ஸோ அதை இன்னி நான் கம்மி பண்ணி 1 மினிட்டுக்கு நான் வைக்கிறேன். சரிங்களா? நான் அப்படி வச்சேன்னா இன்னி அதோடைய பல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இதுதான் மார்க்கெட்டோடைய ஓப்பனிங். ஓகேவா? ஓப்பன்லேருந்து ஹையிலேருந்து எக்ஸாக்டாக லோ.
40 பாயிண்ட் ஓகேங்களா. எக்ஸாக்டாக ஹையிலிருந்து லோ 40 பாயிண்ட். ஃபஸ்ட்டு 40 பாயிண்ட்டுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் ஓகேவா. ரெண்டாவது 40க்கு 40 83 இதுதான் வந்து நான் கொடுத்த லெவல். இங்கே இருக்குது பார்த்தீங்களா 22983 22983. இந்த 22983 இதுதான் புட் ஆப்ஷன் வாங்கிறதுக்கான ஏரியா. நேராக எக்ஸாக்டாக அந்த 2293 போய் டச் பண்ணி எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆகலை, ஒரு மேலே ஒரு 3-4 பாயிண்ட், அதே 40 கொண்டு போய் நான் அந்த ஹையில் வைக்கிறேன் ஓகேவா. வச்சேன்னா எக்ஸாக்டாக 40 பாயிண்ட் டவுன், எக்ஸாக்டாக 40 பாயிண்ட் டவுன் ஓகேவா. ஸோ இங்கே ஒரு 40 பாயிண்ட், இங்கே எக்ஸாக்டாக ஒரு 40 பாயிண்ட். இது வந்து நான் உங்களுக்கு பை பண்ணுறதுக்கான அந்த எங்கே எக்ஸாக்டாக பை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான விஷயம் இல்லை, இதில் இல்லை, நார்மல் சாட்டில் இல்லை. பட் என்னுடைய கூகுள் மேப் அந்த சர்வீஸில் வந்து அது வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ நார்மலாக பார்க்குறவங்களுக்கு இது வைப்ரேஷன் ஆயிருக்கா, நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு இதே கிடையாது. பட் இந்த இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன், கிளியராக சொல்லியிருக்கேன், ரைட் பிளேஸ் டு டேக் அ புட் ஆப்ஷன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் 40 பாயிண்ட் எக்ஸாக்ட் அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஓகேவா. திரும்பி அதே வைப்ரேஷனை நான் கொண்டு போய் இந்த லோலேருந்து வச்சேன்னா அதே இங்கே தெரியுதா, இந்த லோலேருந்து இந்த ஹை அதே வைப்ரேஷன், இந்த ஹையிலிருந்து இந்த லோ அதே வைப்ரேஷன், இந்த இந்த லோலேருந்து இந்த ஹை அதே வைப்ரேஷன், இந்த 40 பாயிண்ட் வைப்ரேஷன். இதை தான் வந்து நான் வந்து 40 பாயிண்ட்ஸ் மேஜிக் அப்படின்னு நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் சரியா. ஏன்னா இன்னி வந்து டீட்டெயிலாக சில பேருக்கு பார்க்க தெரியாது, அது புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறக்காக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வேவும் 40 பாயிண்ட் மேஜிக் அப்படிங்கிறது இங்கே நடந்திருக்கு ஓகேவா. அடுத்ததாக வந்து ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணேன், என்ன அப்படின்னா, இது நான் சொல்லிட்டேன் 9:23க்கு. அடுத்தபடியாக இது ஒன்று கொடுத்தேன் 10:13க்கு கொடுத்தேன். இது நான் சொல்லிடுறேன், இது வந்து நான் வந்து மொத்தம் வந்து ஒரு 4-5 ப்ராட்காஸ்ட் வச்சுருக்கேன். அதில் ஒரு ப்ராட்காஸ்ட்டுக்கு நான் இதை கொடுக்க மிஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்திருக்காது, இது வந்திருக்காது. ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் அந்த ப்ராட்காஸ்ட் வந்து நியூ ப்ராட்காஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன், ஒரு 20 மெம்பர்ஸ் நினைக்கிறேன். ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு வந்து இது வந்திருக்காது, இந்த மெசேஜ் வந்திருக்காது. நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, கெட் ரெடி ஃபார் பிக் ஸ்பைக் ஓகேவா. பீப்புள் வில் டெல் திஸ் அஸ் அ ஆப்ரேட்டர் பட் ஆஸ் பர் மீ இட்ஸ் அ பியூர் நாலேஜ். இதை தான் வந்து நிறைய பேர் இந்த ஆப்ரேட்டர் மூவு அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க. பெருசாக நடந்தாலே ஏதோ பண்ணிட்டாங்க, உள்ளே வந்து ஏமாற்றிட்டாங்க, இதுதான் வந்து வரும் ரீசன். பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏமாத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஓகேவா. நம்ம ஸ்டாப் லாஸ் போடலன்னா நம்ம தான் ஏமாறுவோம், மற்றபடி மார்க்கெட் இஸ் டூயிங் இட்ஸ் ஒர்க் பர்ஃபெக்ட்லி. நான் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9-10-13 இங்கே இருக்குது பாருங்க, இதுதான் 10-13 இந்த கேண்டில் ஓகேவா. இது வந்து என்னுடைய செல்லிங் ஏரியா. கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த என் செல்லிங் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 0.67% கிராக் ஓகேவா. நிஃப்டியில் வந்து 154 பாயிண்ட். இந்த கிராஷ் இது கிராஷ் சொல்கிறேன், இது கிராக் ஓகேவா, இன்ட்ராடே கிராக். வித்தின் 15 மினிட்ஸில் வந்து ஸ்பைக். நீங்கள் அப்படியே போய் நான் இதை 15 மினிட்ஸ் வச்சேன்னா ஒரே கேண்டிலில் ஸ்பைக் விழுந்துருக்கும், தெரியுதா. ஒரே கேண்டில், சிங்கிள் கேண்டில், இங்கேருந்து ஒரே கேண்டில். இதை வந்து எல்லாரும் ஆப்ரேட்டர் ஏமாற்றிட்டான், உள்ளுக்குள்ளே வந்து இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான், இத்தனை விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. பட் இங்கே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிம்பிள் மெக்கானிசம் ஓகேவா, சிம்பிளான மெக்கானிசம். ஸோ மார்க்கெட் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒன் ஆஃப் தி ப்ரூஃப் ஓகேவா. இப்போ நான் வந்து இது கொடுத்துட்டேன், உடனே நான் இதை டெய்லி கொடுப்பேனா, டிப்ஸ் ப்ரொவைடரா அப்படின்னா கிடையாது. இது நான் இப்போ கொடுத்ததுக்கான ஃபஸ்ட்டு ஒரு இது என்ன அப்படின்னா, மோட்டிவேட் ஆகுங்க, மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்க பாருங்கள். மார்க்கெட் வந்து யாருமே மேனிப்புலேஷன் அப்படிலாம் கிடையாது.
ஓகேவா? அந்த மேனிப்புலேஷனுங்கிறத தாண்டி பார்ட்டிசிபேஷன். அப்போ அந்த பார்ட்டிசிபேஷன், அடுத்தவங்க பார்ட்டிசிபேஷனை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது, எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறது. ஸோ இப்படித்தான் நம்மளுடைய மைண்ட் இருக்கணுமே தவிர இது வந்து மேனிப்புலேஷன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய லெட்ஜர் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பழைய வீடியோவில் போய் பார்க்கலாம். அதில் கூட நான் மோட்டிவேட் ஆகாதீங்க அப்படின்றவேன். ஏன்னா அடுத்தவங்க என்ன பணம் வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம மோட்டிவேட் ஆகக்கூடாது. நம்ம கரெக்டான விஷயத்தில் ட்ராவல் பண்ணுறோமா? இப்போ நீங்கள் சீக்வன்ஸே எடுத்துக்கோங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் ட்ராவல் ஆகுதா? ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸாக இருக்கா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கா? மோட்டிவேட் ஆகுங்க. ஒரு பெஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் மோட்டிவேஷன் ஆகிறதுக்கு. இது கண்டிப்பாக இதுதான் வந்து லாஜிக்கலி கரெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மலாம் வந்து ஸ்கூல் படிச்சிருப்போம். அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்குகிற பசங்க இருப்பாங்க. நான் அந்த கேட்டகரி கிடையாது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அந்த கேட்டகரி பசங்க வந்து மார்க் வாங்குறாங்கன்னா ஒரு 99 மார்க் வாங்கியிருப்பான். நம்ம அங்கே ஒரு 50 மார்க் 60 மார்க் வாங்கியிருப்போம். நான்லாம் ஒரு 60 தான் வாங்குவேன். சரிங்களா? அப்போது 99 மார்க் வாங்கினவனை வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணும். சூப்பராக பண்ணியிருக்கான், நம்ம அவனை மாதிரி ட்ரை பண்ணாட்டி கூட நம்மளோட எய்ம் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஒரு 60 மார்க் வாங்கியிருக்கோமா, சரி அடுத்த எக்ஸாம் பார்க்கலாம், அடுத்த எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்த எக்ஸாம் அப்போது நம்ம ஒரு 65 மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாமே. அவன் அந்த 99 மார்க்கில் 95 வாங்கியிருக்கான் அப்படின்னா கூட லாஜிக்கலி நம்ம தான் அவனை விட சக்ஸஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். என்ன லாஜிக்கே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் உண்மை என்னென்னா, அவனுடைய மார்க்கையே அவனால் பீட் பண்ணலை. ஓகேவா? பட் நம்ம போன தடவை 60 மார்க், இந்த தடவை 5 மார்க்கு சேர்த்து எடுத்துருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன். டே பை டே ப்ராசஸில் நம்மளுடைய சக்ஸஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான சக்ஸஸ். நம்ம ஒன்று சாதிக்கிறோம், நம்ம ஒன்று பண்ணுறோம், அது நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குது, அதில் நம்ம ஒரு ப்ரோக்ரஸ் பார்க்குறோம். ஒரு கம்பெனி வளர்ச்சி அடைகிறதுனா அதுதான். ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி இன்கம் என்ன, அப்படி தான் வந்து ஒரு கம்பெனி போய் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை போய் பார்ப்போம். குவார்ட்டர்லி இன்கம் என்ன இருக்குது, இயர்லி இன்கம் என்ன, அந்த கம்பெனி நல்லா பண்ணுதா, நேற்று அவன் என்ன ப்ராஃபிட் பண்ணான், இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் பண்ணான் அப்படிங்கிறது மைண்டில் இருக்கக்கூடாது. எல்லா பிஸ்னஸ்லேயும் அதே தான். நேற்று ப்ராஃபிட்டை இன்றைக்கி நம்ம முடிக்க முடியலையே, நாளைக்கு நம்ம முடிக்க முடியலையே அப்படின்னு டெய்லியும் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டில் நம்ம கோட்டை விட்டுருவோம். நம்மளுடைய இன்புட் என்னவோ அதை கொடுத்துட்டு நமக்கு மந்த்லி ரிட்டர்ன் என்ன இருக்குது, குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, கேம்லிங்காக பார்க்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ரோக்ரஸை நம்மளே வந்து பார்த்து அதில் நம்ம வந்து நல்லா பண்ணுறோமா, 60 மார்க் 65 மார்க் 70 மார்க் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிறோமா அப்படின்னு பார்த்து ரியலைஸ் ஆகிறது தான் உண்மையான மோட்டிவேஷன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.